பிரசன்ட் ப்ரோ. ஆ நாளைக்கு சண்டே இல்ல. ஓ அது ஒரு இந்த ஆபீஸ் போகணும் அவங்களுக்குலாம். இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற நீங்க. இல்ல ப்ரோ, நேத்து இந்த டிராகன் பார்த்தோம். அந்த அரியர்லாம் நம்மளுக்கு ரிலேட் ஆச்சு. ஆமா, உங்களுக்கு ஃப்ரைடே தானே லீவ் விடுவாங்க ராபின்ஸா இல்லையா? இல்ல ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இங்க துபாய் மட்டும்தான் சாட்டர்டே சண்டே. அவங்க அந்த எதுக்கு ஆக்சுவலி அவங்க தேர்ஸ்டே ஹாஃப் டே பண்ணாங்க. இங்க அவங்க அந்த இங்க வந்து ஃப்ரைடே சாட்டர்டே மட்டும் தான் லீவு. சண்டே வந்து ஆபீஸ்ல. அதான் கேக்குறேன். சண்டே வந்து இங்க மண்டே மாதிரி இல்லையா? ஆமா ஆமா ஆமா. துபாய் அப்படிதானே ப்ரோ இருந்துச்சு. இவங்க வந்து அவங்க பிசினஸுக்காக அப்படி பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா பிசினஸ் நல்லா சண்டே வந்து மண்டே மாதிரி இருக்கிறது உங்க ஊர் தானேயா? கொடுமையாயோ. இது குவைத், ஒமான், சவுதி எல்லாம் ஒரே சண்டையா அந்த பக்கம் ஸ்பேஸ்ல? சண்டை இல்ல கார்த்தி. நாம சும்மா போயிட்டு நாம குட் பேட் அக்லி பத்தி ஒரு 4 வார்த்தை நல்லதா பேசலாம். நல்ல படம் நல்லா வரும். பயங்கர தைரியம் தான் ப்ரோ. உங்களுக்கு பாராட்டணும். அப்புறம் நம்ம நண்பர்கள் அஜித் பேன்ஸ் வந்தாங்க. வந்துட்டு அப்புறம் அதுல ஒருத்தர் வந்தா ஜெய் ஆகாஷ்னு. நீ குடிச்சிருக்கேன்னா அவனுக்கு தெரியாதுல்ல. நான் குடிச்சு 3 வருஷம் ஆச்சுன்னு அவனுக்கு தெரிய போறது இல்ல. அவங்ககிட்ட என்ன சொல்ல முடியும்? சரி கொஞ்சம் சும்மா அழுகிற மாதிரி ஐயோ ஜெய் ஆகாஷ்ன்னு சும்மா டென்ஷன் ஆனானுங்க. சரி ஓகே ரைட் அப்படின்னு இப்போ நம்மளை ஞாபகம் வச்சுக்குவானுங்கன்னு ஒரு 10 நாள் நம்ம தம்பியை பேசுவானு நம்மளை பத்தி அடி பேசிட்டு வந்தாச்சு. அவ்வளவுதான். என்ன பண்றது ராபின்ஸ்? அந்தந்த ஏரியாவுக்கு போயிட்டு அந்த ஆளாவே மாறிடணும். ஒரு வடிவேலு கேரக்டரா மாறிட்டோம். முத்துச்சந்தில மாட்டின மாதிரி ஒரு கேரக்டரா மாறிட்டோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்னன்னா நீங்க எஸ்கே படம் அயலான்லாம் வந்து இப்போ கருணை அடிப்படையில விட்டுட்டீங்க. இதையும் வெளிநாட்டு படம்னு கருணை அடிப்படையில விட்டுருக்கலாம். நீங்க ரொம்ப அது பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு தப்பா இல்ல எதுவுமே சொல்லியா ராபின்ஸா? இப்ப என்னன்னா இதுவே என்ன நீங்க கொஞ்ச நாளாவே நீங்க இந்த மாதிரி இறங்கி அடிக்கிறது இல்லல்ல. அப்படியே விட்டுட்டு ராபின்ஸா எல்லாமே நான் இப்ப சொல்றேன். இதுவே எங்க இறங்கி அடிச்சாரு? இது நார்மலா தான் பேசினாரு இல்லையா? பாஸ்ட் இது கோட்டு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருக்கோ அதை சொல்றோம். அதுக்கு என்ன சொன்னானுங்க? நெகட்டிவ் இப்படி எல்லாம் சொல்றாங்க. நான் இது என்ன சொன்னேன்? பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன இவ்வளவுதான் நான் சொல்லிட்டு நான் என் வேலையை பார்த்துட்டே இருப்பேன். நான் உண்மையா சொல்றேன் ராபின்ஸா. நான் இன்னைக்கு சொல்றேன். ஒரு நாள் பிரசாந்த் அந்த கலாய்க்கிற மூடுக்கு மாறுவான். லைஃப் டைம் அப்படிதான்ட்டு. அப்பெல்லாம் போதுண்டா விட்டுருங்கடா அப்படிங்கிற அளவுக்கு கலாய்ச்சி விட்டுருவேன். அது உறுதியா ஒன்று நடக்கும். எல்லா படமுமே பாரபட்சம் இல்லாம. நமக்கு இது இப்போதைக்கு அது இல்ல. அந்த ஃபேஸ் நான் கிடையாது. கார்த்திலாம் ஃபயர் படம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதா இருந்தானுங்களங்க. அவங்கள கார்த்தி கலாய்ச்சி விட்டுருக்கணும் நீங்க. இல்ல ஆனஸ்டா சொல்றேன் ராபின்ஸா. இது எல்லாம் இந்த நாடகம் பண்றது எல்லாமே இந்த அத்தனை நாடகம் குடும்பத்துக்காண்டி. அவ்வளவுதான். அப்பாவும் இல்ல. நாம தான் ஃபேமிலிக்கு. நம்ம வரவு செலவுல தான் அம்மா எல்லாம் சந்தோஷமா தூங்கும். தங்கச்சி இருக்கு. அவங்களுக்கு குடும்பம் இருக்கு. இது எல்லாம் ஏதோ ஒரு வகையில நாம சரியா இருந்தா தான் காப்பாற்ற முடியும். நாம மாட்டுக்கு ஏதாவது லூஸ் மாதிரி ஏதாவது பேசி நம்ம கரியரை கெடுத்துட்டு போக முடியாது. இன்னொரு 5 வருஷமாவது இந்த கரியர் எனக்கு தேவை. இந்த காசு எதுக்கு தேவைன்னா அது குடும்பத்துக்கு தேவை. அவ்வளவுதான். இவ்வளவுதான் பர்பஸ். எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் கார்த்தி வந்து எனக்கு ஒரு ரூம் தந்தானா நான் போய் ஜாலியா ஒரு ஓரத்துல ஒரு இத்தினியோண்டு ஒரு காட்டு தந்தானா நான் போய் காட்டு கூட தேவையில்லை. சவுண்ட் வருது பக்கத்து ரூம்காரன். அன்னைக்கு வீடியோ போடுறீங்க லைவ்ல போட்காஸ்ட் லைவ்ல போடுறீங்க. அவன் நைட்டு என்ன பண்றானே தெரியல ராபின்ஸா. நைட்டு வந்து ஏதாவது கசமுசா பண்ணான்னு பரவாயில்ல. அவன் கசமுசா பண்ற மாதிரியும் எனக்கு தெரியல. அது ஒரு மாதிரி ஏதோ இலக்க வச்சு கொட்டுறானா பேயா அவன் எனக்கு என்னமே தெரியல. ஒரு நாள் அதாவது ராபின்ஸா 1 வருஷம் என்னன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் இந்த ஜன்னல் ஃப்ரேம் அடிச்சுட்டு இருப்பான். ஒரு தடவை போய் சொல்லிட்டு வந்தேன். யோ டொக்குங்குதியா காலையில 7 மணிக்கு டொக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க ப்ரோ. நீங்க இவங்க ஆனா என்ன பண்ணாலும் நிறுத்த மாட்டேறான். நான் என்னென்னவோ படிப்பேன். நோ ஐ எம் நாட் கிரியேட்டிங் எனி நாய்ஸ். இட் இஸ் கமிங் ஃப்ரம் த நியரஸ்ட் அபார்ட்மெண்ட். ஏண்டா சைடுல இந்த சவுண்ட் வருமாடா? பக்கத்துல அந்த பக்கம் சைடுல இருக்கிற அபார்ட்மெண்ட்ல இருந்து செவுத்துக்குள்ள வந்து இந்த பக்கம் வருமா? நீங்க அன்னைக்கு போட்காஸ்ட் போடும்போதே சவுண்ட் வந்துச்சு. நான் இருக்கா இல்லையா லைவ் போட்டிங்க? அதுதான் இப்ப நான் இப்ப என்ன பண்றதுன்னா நான் ஒரு குச்சி வச்சிருக்கிறேன். எப்பெல்லாம் அவன் சரி ஓகே அதெல்லாம் விடுங்க. நீங்க வந்து இந்த காலேஜ் எல்லாம் படிக்கும் போது டிராகன் மாதிரி ஏதோ வேலை பார்த்துருப்பீங்கல்ல. நாம டிராகனே தான். நாம குண்டு டிராகன். அவ்வளவுதான். குண்டு டிராகன் பல வேலை பார்த்துருக்கு. எங்க காலேஜாவது மயிராவது படுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்லாம் என்ன ஃபர்ஸ்ட் இயர் வந்து அந்த பெரிய இது சத்யபாமா காலேஜ் ரெக்கார்ட்லயே 51 தடவை வந்து பர்மிஷனே வாங்காம வெளியில போனது நான் தான். இது வந்து இன்னைக்கு வரைக்கும் பிரேக் பண்ண முடியாத ஒரு ரெக்கார்டு. 52வது தடவை தான் நீ பிடிச்சி பாஸ்கெட் பால் கோர்ட்ல படுக்க வச்சானுங்க. இது என்ன மேட்டர்ன்னு சொல்றேன். இது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் நான் சொல்றேன் உங்களுக்கு. என்னன்னா
சத்யபாமா காலேஜுங்கிறது சாதாரண கிடையாது. அப்ப அந்த ஆள் ஜேபிஆர் இருந்தா அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா சரியான மண்ட கசாயம். ஜேபிஆருக்கு பையன் புள்ள திரும்பி பார்க்கறது பிடிக்காது. எதுவுமே கேர்ள் டாக் பாய் டாக் கேர்ள் நோ கேர்ள் டாக் பாய் டோன்ட் டாக் நோ டாக். அப்படி. இதை வந்து நீ வீடியோல தான் பார்த்துருப்ப. நான் நேரா நிஜமா கேட்டிருக்கேன் என் தலைவனை. என்ன பஸ்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த நாய் பிடிக்கிற வண்டி மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு பாய்ஸ்க்கு நடுவில் கம்பி போகும். கார்த்தி கம்பி வச்சிருப்பானுங்க. எல்லாம் அந்த பக்கம் திரும்பி போகணும். நாமளா கடைசி சீட்டு பார்த்துக்க சைனி கைனி வாயில வச்சு கடைசி சீட்டு போட்டு அப்படியே பாட்டு போட்டு இது நாம அதை ஒரு காலேஜ்லயே மதிச்சது சைனிகினி கிடையாது. அவன் ஃபேமஸ் இல்ல சைனிகினி. ஃபேமஸ் இல்ல ஆமாமா bro. பச்சை அதுல இவனுக்கு பச்சை ப்ரோ என்னன்னு அவெல்லாம் வாயில தெரியாதுங்க. செக் இப்ப பண்ண இருக்க மாட்டாங்க அப்பலாம். யங் ஜெனரேஷனுக்கு மயிரை யங் செக் பண்றாரு. ஜெனரேஷனுக்கு யங் ஊத ஜெனரேஷனுக்கு இவங்களுக்கு வேண்டியதுதான். தெரியவே தெரியாது. சைனிகினா வந்து இவங்களை பத்தி அதை பத்தியே இவங்களுக்கு தெரியாது. ஆமாம் இப்ப கூலி போவானு அப்பெல்லாம் சைனி கைனி அது சைனி சைனிகினி கைனி தான் ஃபேமஸ். பச்சை கலரு. நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான் பிளாஸ்டிக்னு, அவன் மாட்டிக்கிட்டோம். பிளாஸ்டிட்டுங்கம்மா நீங்க கேட்டு இருந்தீங்கன்னா உங்க பையன் சைனி கைனி வாயில வைப்பானுங்கம்மா கேட்டு எல்லாம் அனுமார் மாதிரி உட்காந்துருப்பானுங்க. மேல மேல ரெண்டு கீழே ரெண்டு. பிளாஸ்டிக் எப்பவுமே கேட்பேன் பிளாஸ்டிக் 20 சரக்கு அப்படிங்க அப்படியே எடுத்து அப்படியே வாயில வச்சோம்னா அப்படியே சும்மா பஸ்ல அந்த வாய் அதெல்லாம் இப்பதான் வேலை பார்க்குது. அன்னைக்கு என்ன மயிரா தெரியும். எடுத்து வாயில வச்சுட்டு சர்றன்னு ஏறி உட்காருது. 29ஆம் நம்பர் பஸ் ஏறி வச்சுட்டு வழக்கம் போல வந்து பார்த்தேன். அப்பதான் இந்த ஆழ்வார்பேட்டை பாட்டுலாம் அங்கதான் வந்து ரிஹர்ஸ் பண்றது. அப்பெல்லாம் டக்கு டக்கு டாக்கு டக்குன்னு தட்டிட்டு அப்படியே ஜாலியா படிக்கிறதுங்கிறதெல்லாம் ஐடியாவே கிடையாது. எவனாவது முன்னாடி இருக்கவே எவனாவது அந்த இது செமஸ்டரு அதுக்கு நடுவில் என்னது மிட்டமா அதெல்லாம் வைப்பானுங்க. எதுலயும் பாஸ் ஆன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது முதல் செமஸ்டர் மட்டும் ஆல் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா அது இந்த கோர்ஸ் டி ப்ரோ பிரசாந்த் ப்ரோ எனக்குலாம் அந்த அரியர்னா என்னன்னு பாக்குறதுக்கே ப்ரோ விட்டேன். ஒரு 5-6 பேப்பர் அது என்னதான் பாப்போம். அரியர்னு சொல்றாங்களே அதை விட்டுதான் பாப்போம். இல்லையா எனக்கு என்ன பிரச்சனைனா ராபின் சார் புக்குன்னு இருந்தா தானே படிக்கிறதுக்கு படிச்சாதானே அரியர். இவர் அரியர் என்னன்னு கண்டுபிடிக்கிறது சயின்டிஸ்டா வந்து இல்ல என்னன்னா ஏதாவது பேசுறாங்க. நம்மளுக்கு தான் காலேஜ் போக மாட்டோமே, நம்ம ராக்கிங் போயிருவோம். நீ வந்து அதாவது இன் பண்ணி ஜட்டிக்குள்ள வந்து சட்டை இழுத்து போட்டு போற வாட்டி நீ எல்லாம் வந்து இரகுலரா இருந்தா அரியர் வச்சேன்னு சொன்னாலாம் கடவுளுக்கே பொறுக்காது. இப்படி என்னையெல்லாம் பார்த்தா கூட ஏதோ பொறுக்கி பயன்னு தெரியுது ஓரளவுக்கு. அன்னைக்கு சிவில் இன்ஜினியரிங் படிச்ச பொண்ணு ஒண்ணு இங்க இந்த மருந்தீஸ்வரர் கோயில் போயிருந்தேன். அது வந்துருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு நமக்கு தெரியுமா ஏதோ யூடியூப் அது இங்க அப்படியே பார்த்துச்சு. ஏன்னா சிவில் ஞாபகம். ஏன்னா நாம எங்க கெமிக்கல் அங்க இங்க அதுல ஒரு மயிரும் இருக்காது எங்க குரூப்ல. இல்ல செத்த குரூப் அது. அதுல எவனும் இருக்க மாட்டான். அது யார் எங்க நைனா தான் பண்ணுது. நான் வந்து நைனா ஏதாவது கம்ப்யூட்டர் அளவுக்கு ஏதோ நொட்டுவேன். ஐடி அப்படின்னு ஐடில எடுத்துட்டு போயிட்டேன். நான் எடுத்துன்னு ஒரு காரணத்துக்காண்டி தலைவன் மாத்தி விட்டான். ஐடியா அப்ப தப்பான குரூப்பா இருக்கு அப்படின்ட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் படி நம்ம டையிங் ஆரம்பிப்போம். ப்ரோ நீங்க சயின்டிஸ்டா இருக்கலாம் ப்ரோ. நீங்க நிறைய தெரியாதெல்லாம். ஆமாமா சயின்டிஸ்ட். இப்ப நான் சயின்டிஸ்ட் தாயா இல்ல ஐ மீன் இந்த ப்ரொடக்ஷன் சைடு இந்த வாட்டர் பிளான்ட் இது மாதிரி இந்த சைடுல போய் மயரா இருக்கலாம். ஐயோ அதெல்லாம் தெரியல. அதெல்லாம் தலையில விதிச்சதுன்னு ஒன்று இருக்குல்ல ராபின்ஸா. வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் என்னென்னமோ நினைக்கிறோம். நடக்கிறது ஒண்ணு நடக்கதான் செய்யுது. எல்லாம் போனாலும் நிறைய கடைசி 2 அரியர் இருந்தது ப்ரோ. 12 அரியர் வந்து 2 ஆக்குனேன். 2 கிளியர் பண்ணவே முடியல. மேக்ஸ் 2 என்ன ஒரு இதெல்லாம் ஓப்பனா சொல்றேன்னா நம்ம ஃபேக்கா டிகிரி மேக்ஸ் 2 இருங்க. மேக்ஸ் 2 மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் 2 கிளியர் பண்ணவே இல்லை. நான் அது கடைசி எனக்கு என்னன்னா 7 வருஷம். நீங்க என்ன இயர் ப்ரோ பாஸ் அவுட்? 2007ங்க. பட் ஆனா இப்ப டைம்லாம் கொடுத்திருப்பாங்களே. இன்னும் இப்பலாம் இருக்கிறது இல்லையா? இல்ல 6 வருஷம் தான் சொன்னாங்க. அது டீம்டு யூனிவர்சிட்டி. ஓ டீம்டு. 6 வருஷம் சொன்னாங்க. ஓகே ப்ரோ. 6 வருஷம் சொன்னானுங்க. நான் இப்போ கூட போய் ஏதாவது கெஞ்சி 2 எழுதி இப்ப டிகிரி வாங்கிடலாமான்னு யோசிக்கிறேன். ஆனா எந்த இடத்துலயும் என்னன்னா ரபின்ஸா ஒரு சின்ன ஒரு எனக்கே ஒரு ப்ரௌடானது என்ன ஃபேக்கா எதையும் பண்ண ட்ரையே பண்ணல. ஃபேக் டிகிரி அதெல்லாம் வாங்கினேன். முடிஞ்சது. ஓகே பரவாயில்ல. ஓகே இறந்துட்டோம். தட்ஸ் ஓகே அப்படிங்கறது நாம அதை ஏத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். அது ஃபேக் டிகிரி வாங்கிட்டு தாங்க பெக்கரன் போயிருப்பான். இல்ல எனக்கு தெரிஞ்ச இவனுங்க இல்ல கார்த்தி இந்த படம் பார்த்தவனு எனக்கு தெரிஞ்ச டிராகன் பார்த்தவனு பல பேருக்கு புளிய கடிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட செட்டிலேயே சொல்லி ராபின்சன் எல்லாம் வந்து யூஎஸ்ல இருந்து இப்படி வந்து செயின் போட்டு விலங்கு போட்டு அமிச்சாங்க. அந்த மாதிரி பெக்ரன்ல இருந்து அனுப்ப வைக்கிறோம் பாடுறாங்க ராபின்சா. ஒண்ணு என்னோட செட்டிலேயே ஃபேக் டிகிரில தான் போயிருப்பேன். இல்லையா
ஏன் நீ வேற நானா இல்ல வந்து இல்ல இல்ல படிச்சு அங்க ஏன் வாங்கியாச்சு. உட்காந்துட்டு செட்டிலேயே அங்க உட்காந்துக்கிட்டு திராவிட மாடல் உருட்டும் போது எனக்கு தெரியுங்க நீ அப்படித்தானே. ஆமா இரு எங்க இல்ல இல்ல ஜெயிட்டு ஆமா எடுத்து சொல்லி இந்த இந்த மேட்டர் கொஞ்சம் பெருசாச்சு மிஸ்கின் ஒன்னு ஜெய்சங்கர் கிட்ட அங்க மிஸ்கின் சொல்லு. மாதிரி இருந்து இதே மினிஸ்டர் மாதிரி மிஸ்கின் மாதிரி ஒருத்தர் விலங்கு அனுப்பிச்சு விடு கார்த்தி. விலங்கு விலங்கு போட்டு இந்தியாவுக்கு வர வைக்கிறேன்னு போட்டு பிரசாந்த் ப்ரோ ஆ? கேக்குதுங்களா? இல்ல இனிமேல அந்த ஆ. டிகிரி வாங்கி என்ன பண்ண போறீங்க? தெரியலங்க வாங்கிட்டு கெமிக்கல் இன்ஜினியர் அப்படிங்க வேண்டியது. அப்புறம் போயிட்டு ஒரு நாள் என்னன்னா சரி கடைசியில மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாவது போய் பண்ணிடலான்ட்டு எனக்கு ஒரு ஆசை ஃபுல் டைம்ல வந்து ஆர்ட்ஸ் படிக்கலான்ட்டு போய் அந்த அம்மா முன்னாடி கொண்டு இருந்தது அப்ளிகேஷன் வேணுமா அப்படின்னா எதுக்குப்பா கரஸ்கா அப்படின்னுச்சு இல்ல நான் காலேஜ் வர போறேன்னு நீ காலேஜ் வந்து என்ன பண்ண போற அப்படின்னுச்சு எனக்கே ஒரு மாதிரி சேம் ஆகி நானே வந்துட்டேன். அது நியாயமா தான் கேக்குது ஏன்னா மலமாடு மாதிரி 2010 என்னமோ திடீர்னு ஒரு நாள் ஒரு தாட்டு போய் ஒரு 3 வருஷம் ஆனாலாகட்டும் படிச்சிடலான்னு. ஆனா சீரியஸ்லி நான் சொல்றேன் நானு இதெல்லாம் இந்தியன் காலேஜ் செலவு பண்ணும். மேபி டெல்லிலாம் இருக்குது. இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்லலாம் 40 வயசு, 50 வயசுலாம் லா டிகிரி முடிச்சு, அதுக்கப்புறம் லாயர்ஸ் ஆயி நெறைய பண்ணியிருக்கானுங்க. நம்ம ஆளு இல்லன்னா 25 வயசுக்கு அடுத்து கடந்து எவனாவது ஒருத்தன் படிச்சான்னா, பிராக்டிகலா என்ன சொல்றானுங்க, கல்வி எந்த நிலையில் வேணாலும் நம்ம கற்கலாம் அப்படிங்கிறானுங்க. ஆனா காலேஜ் போனா கலாய்ச்சு விட்டுருவானுங்க. ஸோ இது வந்து ஒரு ஓப்பனா ஒரு சொசைட்டி ஒண்ணு உருவாகணும். அவன் இப்ப எனக்கு உண்மையாலுமே எனக்கு இப்ப எதுனா சோசியல் மீடியா பத்திலாம் படிக்கணும்னு ஆசையா இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி ஏதாவது கோர்ஸ் இருந்ததுன்னா, இல்ல ஒரு 6 மாசம் உலக டிகிரி நாயகன் போய் கமலே படிச்சுட்டு வந்து வரலாம்னு ஆசை வருது. படிக்கிறாருல்ல ப்ரோ. நம்மலாம் இல்ல படிக்கிறது ப்ரோ இல்ல ப்ரோ. இவ்வளவு ப்ரோ வயசானாலும் அவரும் அப்டேட் ஆயிட்டே இருக்காருன்னு நினைக்கிறாருல்ல. யோ யோ நல்லதுதானே நீ ப்ரோ. ஒரு நீ லூஸ் மாதிரி பேசாதயா. அவரு கமல் சாரியா, நான் பிரசாந்த் இட்டிஸ் பிரசாந்தியா, ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தோட பேசியா நீங்க ஏயா. அவர் படிக்கிறாருன்னா அவர் போய் நீங்க ஹார்வர்ட்ல கேட்டாருன்னா அவருக்கு இடம் தருவாங்க உட்காந்து படிப்பாரு. அவருக்கு அவ்வளவு கிரெடென்ஷியல் இருக்குது. நான் சொல்றது ஒரு மெட்ராஸ் ஹார்வர்ட் இல்லைன்னா யூனிவர்சிட்டியில ஒரு போரூர் ஒரு நீ மராடு. நீ இரு நீ அந்த அந்த வெங்காயத்தை சொல்றேன் நீ கேளு இல்ல முதல்ல இந்த பிரசாந்த் வாயை மூடிட்டு கேளு. ஃபுல் டைமா இல்ல கரஸ்பாண்டன்ஸா சொல்றீங்க? இல்ல ப்ரோ ஒரு ஒரு ஈவினிங் காலேஜ் மாதிரி ஏதாவது இந்த ஓகே ஓகே. கெல்டு கட்டையை இப்ப என்ன எல்லாம் பாருங்க கெல்டு கட்டையா இருக்கிற இப்ப நான் எனக்கு உண்மையாலுமே இப்ப லா படிக்கணும்னு ஆசையா இருக்கு பிரதர். எனக்கு வந்து ஒரு 5 வருஷம் லா படிச்சு ஒரு லாயர் ஏன்னா நம்ம அது கண்டிப்பா லாயரா ஒரு சின்ன ஒரு ஒரு சமூகத்துக்கு அப்பப்போ ஒரு ஃப்ரீ கேஸ் எடுத்து ஒன்று நடத்தி ஏதோ ஒன்று பண்ணலான்னு ஒரு உண்மையாலுமே ஆசையா இருக்கு. ஆனா போய் படிச்சா ஏத்துக்குவாங்களான்னு எனக்கு ஒரு பயமாவே இருக்குது. 12th டிகிரி வச்சிருக்கிறோம். அவ்வளவுதான் 12th சர்டிஃபிகேட் இருக்குது. அதை வச்சுட்டு ஒரு ஒரு லா ஒரு 5 வருஷம் பரவாயில்ல. ஒரு நாளைக்கு ஒரு 5-6 மணி நேரம் டெடிகேட் பண்ணி அந்த லா படிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப ஆசை. ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மென்டல் லா படிச்சு மெச்சூரிட்டிக்கு என்ன அதை பண்ண நல்லா போறீங்க? படிப்போம். என்ன யோ பண்ண போறீங்க லா என்ன படிச்சு? பண்ண போறேன்னா உங்களை மாதிரி யோ இந்த கேஸ் போட்டவங்களெல்லாம் அவரு கப்பா பண்ணுவாரு. அப்படி நேர்மையா இல்லையா இருப்பாரு. அப்படி இல்லையா இன்னுமே கிராமத்துல நிறையயா இப்போ இந்த ஃப்ரீ இப்ப எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா லாயர்ல ஜேன்னு இருக்கானுங்க. என்னன்னா எவனாத்த ஊர்ல இருந்து சும்மா வருவான் அந்த இவரு வருவா அப்படி இல்ல நம்ம செந்தில் வடிவேல கூட்டிட்டு வருவார்ல கல்யாணத்துக்கு சும்மா கவுண்டர் டீ குடி உட்காந்துருப்பார்ல அவனை பிரிச்சு விட்டு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல வந்து மரண சண்டை உருவாக்கி கவுண்டர் செட்டில் ஆயிருவாரு. அந்த மாதிரி நிறைய இருக்கானுங்க. இப்ப அவனாசிலேயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்கானுங்க. அவன்லாம் உள்ள போனாலே 50,000 மட்டிக்காம விட மாட்டான். இங்க சேவூர் நம்பியூர்ல இருந்து வருவாங்க பாத்தீங்கன்னா அவனை போட்டு பொழந்துரு. நல்லவங்க இருக்காங்க. பட் மோஸ்ட்லி இந்த இது நடக்குது. எனக்கு என்னன்னா ஒரு படிச்ச ஒரு லா டிகிரி இருந்துச்சுன்னா சும்மா ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டோம்னு வச்சுக்கோ வாழ்க்கையில ஒரு ஃப்ரீயா ஒரு வருஷத்துக்கு எல்லாத்துக்கும் இல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20% ஃப்ரீயா ஆக்சுவலி நீங்க அப்பியர் ஆகி ஐஸ்வரி கணேஷ் கிட்ட இதொன்னு பண்ணலாம். கேட்டீங்கன்னா அவரு சீரியஸாவே பண்ணுவாரு ப்ரோ. அப்படியா? இல்ல 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 இப்ப ரபின் சார், லால வந்து ஜெனரலாவே ஆக்சுவலி நாங்க லாக்கு வந்து ஒரு கொஞ்சம் பேஸ் பேருக்கு பண்ணிருக்கிறோம் ப்ரோ. பிராக்டிகல் அவர் வந்து ப்ராக்டிகல் பைசாலாம் எதிர்பார்க்கறது இல்ல. அது மாதிரி நண்பா அவரு உண்மையாலுமே இல்ல சொல்றேன். இல்ல நிறைய பேருக்கு பண்ணிருக்கிறாரு. இல்ல பட் நீங்க ஐஸ்வரி போய் கணேஷ் சாரை கேட்டீங்கன்னா பத்தி அவரு நான் நீங்க சொல்லிடுறேன். பண்றதுக்கே அவர் பண்ணுவாரு. இல்ல ஐஸ்வரி கணேஷ் சாரை பத்தி நான் இங்க சொல்லிடுறேன். சொல்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சதுல அதனால சொல்லிடுறேன். ரொம்ப தங்கமான மனுஷன். நிறைய பேரு அந்த ஸ்டாஃப் அந்த கூட்டுறவங்க அவங்க கிளீன் பண்றவங்க இவங்க பசங்கள்லாம் நிறைய பேர் சப்சிடி நிறைய பேர் ஃப்ரீயாவும் படிக்க வைக்கிறாப்படி. நிறைய பேர்த்த ஃப்ரீயா படிக்க வைக்கிறாப்படி. ஸ்டாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் பசங்க எல்லாம் படிச்சா அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கன்செஷன் கொடுத்தா வந்து படிக்க வைக்கிறாப்படி. ஒரு அளவுக்கு தான் ஃப்ரீ பண்ண முடியும். உடனே என்னன்னா நம்ம ஆளுக்கு கமெண்ட்ல என்ன ஐசரிக்கணும் யாராவது ஒருத்தர்கிட்ட ஃப்ரீ ஃபீஸ் வாங்கினாதான் இன்னொருத்தரை கொஞ்சம் ஃப்ரீயா படிக்க வைக்க முடியும். அதனால வாங்குறவங்ககிட்ட வாங்கிட்டு கொடுக்குறவங்ககிட்ட நிறைய கொடுக்குற அப்படி ஐஸ்வரி கணேஷ் சார் உண்மையாலுமே பெரிய கல்வி சேவை. நிஜமாலுமே வேல்ஸ் யூனிவர்சிட்டி வந்து கல்வி சேவை பண்ணுது. அதனால இப்ப எங்களுக்கு சத்தியபாமெல்லாம் பண்ற மாதிரி சொல்லுவேன் பண்ண மாட்டேன். ஐயோ வேணாம் நாளைக்கு இருக்க ஏதாவது ப்ரோக்ராம் கூப்பிடுவானுங்க. நான் சொல்லப்பா அழிச்சுக்கிறப்பா. ஏதாவது போய்க்கு ஏதாவது ஒரு டீல் பேசணும் ராபின்ஸ். அமௌண்ட் வேண்டாம் எனக்கு இந்த 2 அரியர் மட்டும் கிளியர் பண்ணி விட்டுறீங்களான்னு ஏதாவது டீல் பேசி எப்படி திருப்பூர் மோகன்லாம் காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா கொங்குல கூப்பிடுறாங்க. அது மாதிரி உங்களை கூப்பிடுவாங்க. கவலைப்படாதீங்க. போயா ஏதோ ஏதோ நீ எங்க கூப்பிட்டாலும் போவையா என்னையா பண்றது. ராபின்ஸா ஒரு இந்த பாயிண்ட்ல என்ன தெரியுமா ராபின்ஸா நாம இப்போ ஒரு 39 வயசு ஆகும் போதெல்லாம் உனக்கு என்ன தெரியுமா டேய் என்னவோ பேசிக்கிங்கடா
வரவு செலவானா சரிடா அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன் நான்லாம். அதனால சீரியஸா தான் என்ன ஓடா போங்கடா அப்படியாடா கேவலமா பேசுறியாடா பேசிக்கோடா. இப்பெல்லாம் அவ்வளோ ஹர்ட் ஆக மாட்டேங்குது, அவ்வளோ பெருசா கோவமெல்லாம் வரமாட்டேங்குதுடா அப்படி முத மாதிரிலாம். போடா டேய் உனக்கு என்ன பிரச்சனையோ திட்டிட்டு போடா அவ்வளவுதான் நமக்கு தோணுது. இப்ப சார் அஜித் ப்ரோ ஃபேன்ஸ் ப்ரோ சொல்லுங்க ஒரு சார். ஒரு 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 கொஸ்டின் ப்ரோ இப்போ இந்த லாஸ்ட் 10 இயர்ஸா இந்த ரிவ்யூஸ் இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்லாம் தொடர்ந்து வந்து உங்களை மாதிரி ரிவ்யூவர்ஸ் சொல்றதுனால ஆமா மணிகண்டன், பிரதீப், ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் வருது, அதோட ப்ராடக்ட்னு எடுத்துக்கலாமா ப்ரோ? இந்த மாதிரி நல்ல ஸ்டோரிஸ் வருது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல ப்ரோ புரியல எனக்கு. இல்ல இந்த லாஸ்ட் 10 இயர்ஸா நீங்க ரிவ்யூஸ் பண்ணும்போது இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்லாம் பத்தி பேசுறோம்ல ரிவ்யூஸ்ல, இது இப்படி இருக்க கூடாது, அது அப்படி இருக்க கூடாது, இதுதான் வந்து கரெக்ட். சோ அது எல்லாமே வந்து இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி ஆக்டர்ஸ்ல அதை கீனா வாட்ச் பண்ணி அதோட ரிசல்ட் வந்து சரியாகுது. எஸ் அது நிச்சயமா சார். என்னன்னா நீங்களே பாருங்க, ஆல்கஹாலிசம் ஓரளவுக்கு கம்மியா இருக்கு படங்கள்ல. ஆல்கஹாலிசம் வந்து கம்மியா இருக்கு, சிகரெட் குடிக்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு. அனாவசியமா சில நிறைய வேற வழியே இல்ல, அந்த அந்த கேரக்டர் வந்து சிகரெட் குடிச்சாவனா குடிக்கிறாங்க. இல்லையா நீ நீங்க சும்மா ஆல்கஹாலிசம்லாம் சிகரெட் குடிக்கிறது கம்மியா இருக்கா? என்ன நீங்க பேசுறீங்க? கம்மியா இருக்கு. இப்ப குடும்பஸ்தல் நீ என்ன ஆல்கஹாலிசம் பார்த்த? குடும்பஸ்தன் படத்துல கிடையாதுங்க. நீக் படத்துல நான் சொல்றேன் பாருங்க, நீக் படத்துல உண்மையிலே ஒரு சீனை பார்த்துட்டு அந்த சீனை பார்த்து நான் பிரமிச்சிட்டேன். இப்படி ஒரு சீனை வந்து எழுதிருக்காங்க அப்படின்னா நான் பக்கத்துல கேட்டேன், நான் வந்து கேட்டேன் அப்ப நான் நல்லவன் தானே இந்த மாதிரிதான். இவன் முன்னாடியெல்லாம் வந்து நைட்டு பார்ட்டி பண்ணி ஹீரோனே அந்த குரூப்போட சரக்கடிப்பான் ஹீரோ. அதுக்கு அடுத்து ஒரு சீன் வரும், ஹீரோயின் வந்து அந்த ஹீரோட வீட்டுக்கு வருவாங்க. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு இருக்குல்ல அனிகா வரும். அப்போ ஒரு அப்பா ஒரு டைலாக் சொல்லுவாரு, ஏமா என் பையனை மாதிரி ஒரு நல்லவன் இல்லவே இல்லை, நான் அப்பான்றதுனால சொல்ல அவனை மாதிரி ஒரு நல்லவன் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லி முடிச்ச அடுத்த சீன்ல மாடியில உட்காந்து பீர் அடிச்சிட்டு இருப்பான் வீட்டுக்கு மேல அவங்க மாடியிலே. அப்ப எனக்கு தோணும் அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி பெருசா பார்ட்டி எல்லாம் போய் கேர்ள்ஸோட எல்லாம் போய் பார்ட்டி பண்ணதும் கிடையாது, வீட்லயே உட்காந்து சரக்கு அடிச்சது இல்ல. கேர்ள்ஸோட பார்ட்டி பண்ணதெல்லாம் கெட்டது கிடையாது. ஐயோ இல்ல அதுதான் சொல்றேன், அப்ப அவனே நல்லவனா நான் எவ்வளவு நல்லவன் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஓ இது நார்மலைஸ் ஆயிடுச்சு போல இருக்கு, குடிக்கிறது நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரிதான். இப்ப சினிமால வந்து அது நார்மலைஸ் ஆயிடுச்சு. அதை விட்டுட்டு சும்மா அது எப்ப பார்த்தாலும் குடிக்கிறவனே வந்து ஊழ்த்துக்கிட்டு முதல்ல குடிக்கிறவன தப்பா பேசாதீங்க, அது ரொம்ப அநியாயம். பாத்துக்கங்க அடுத்தெல்லாம் வந்து குடிக்கிறவன தப்பா பேசுறது பாவ கணக்குல சேர்ந்துரும். அது அவரு சந்தானம் மூவிலே அதை காட்டியிருப்பாரு. சந்தானம் இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு மூவி ஆமா எப்ப பார்த்தாலும் அப்பாவியா இருக்கவங்களை வந்து வம்பித்துட்டு இருந்தீங்கன்னா அது பாவ கணக்குல சேரும். குடிக்கிறவங்க குழந்தைதாயா, சத்தியமா உண்மைதாயா, சத்தியமா உண்மைதாயா. ஏங்க சும்மா அது தப்புன்னு பேசிட்டு தப்புன்னு இல்ல, 60 வயசுக்கு மேல ஆஸ்பத்திரியில போய் படுக்கும் போது தெரியாது என்ன கருமன்ட்டு. 60 வயசு வரைக்கும் இருக்கு. இப்ப மத்தவங்க 100 வருஷம் நல்லா இருப்போயா. ஏன் நெகட்டிவாவே பேசாத, நல்லா இருப்போம். 80 வயசு நெகட்டிவ் பாசிட்டிவே கிடையாதுங்க, இதுல என்ன இருக்கு? அதுக்கு அது வேற இது வேற அவ்வளவுதான். அதுல கார்த்தி இப்ப வந்து சுந்தர்சி படம் எல்லாம் ஹிட் ஆகுது, மகாராஜா ஹிட் ஆகுது, இந்த படம் ஹிட் ஆகுது. ஆடியன்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்குமே ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. திடீர்னு எல்லாமே அக்செப்ட் பண்றாங்க. எப்படி படம் நல்லா தான் இல்ல நல்லா இருக்கு சிசி, அத நம்ம தப்பு சொல்ல. மகாராஜா ஓடுது, குடும்பஸ்தன் ஓடுது, இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லி நீ கொண்டு போய் காமிச்சு ஏமாத்தினா காண்டாயிரும் ஆடியன்ஸ். இப்ப சுந்தர்சி என்ன போய் எவனையும் போய் ஏமாத்துறது இல்ல. நான் வந்து 7 லேயர் எடுத்துருக்கேன், நான் பிலிம் மேக்கிங் பயங்கரமா பண்ணிருக்கேன், ஷார்ட் பியூட்டி அதெல்லாம் சொல்றது இல்ல. ஃபன்னா ஒண்ணு பண்ணிருக்கேன், வேணா வந்து பாரு, கமர்ஷியலா இருக்கும், பெரிய லாஜிக் இருக்காது, ஆனா ஹாப்பியா போனி, அவ்வளவுதான் அவர் சொல்றாரு. அதுக்கு மேல அவர் எங்கேயும் எந்த இன்டர்வியூலயும் ஓவரா பேசுறது இல்ல. பட் ஆனா பிரசாந்த் ப்ரோ, நானே உங்களோட இன்டர்வியூதே பார்த்தேன், பிரதீப் கோமாளிக்கு அப்புறம் இன்டர்வியூன்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்ப அவரோட அந்த பாடி ரியாக்ஷனும் இப்ப பண்றதுக்கும் ரொம்ப சேஞ்ச் ஓவர் இருக்கு. ஒருவேளை அஸ்வத்தும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி மாறலாமான்னு தெரியல. அதெல்லாம் நடக்கும் முடியாது, அது அவங்க அகாமடேட் பண்ணிக்குவாங்க. ஆனா அது எதுக்கு அந்த ஃபேக் ப்ரோபகண்டா மாதிரி என்ன நசுக்குறாங்க? அதெல்லாம் வந்து சொல்லணுமா? அது சொல்லலன்னா கூட இதுல சொன்னார்ல, என்ன இது மாதிரி வந்து என்ன இது பண்ண பாக்குறாங்க. அவரை யாரும் பண்ண போறாங்க? அவர் பண்ணலனாலும் படம் இல்ல பிரதீப் ரங்கநாதன் இந்த இதுல ஆடியோ லான்ச்ல இந்த பிரஸ் மீட்ல சொன்னாரு. அதாங்க சொன்னாரு, என்ன நிறைய பேர் வந்து இது பண்ண பாக்குறாங்க,
என்ன என்ன இது பண்ண நடந்திருக்கும் பிரதர். பாக்குறாங்க. அதனால சொல்றாரு. சும்மா பிரதர் அவர் இப்போ அத சொல்லி அவருக்கு என்ன பிரயோஜனம் அது சொல்லுங்க? அல்ல அதுதான் எல்லாருமே கேட்கறது. இப்போ ஆட்டோமேட்டிக்காவே இந்த படம் சொல்லனா கூட நல்லா வரும், இல்லங்க, வந்துரும். இல்லங்க. ஹிட் ஆகும் இயலாமையில அப்படிங்கிறத சொல்றாருங்க. நீங்க இப்ப நாம கூட தான் பேசுறோம். பெர்ஃபெக்ட்டா சில டைம் கம்ப்ளைண்ட் பண்றோம்ல. சில டைம் கார்த்தியே பேசுறான்னு நாங்க சண்டை பிடிக்கிறோம்ல. என்னன்னா இயலாமை தான். ஏதோ ஒண்ணு நடக்கிறப்போ ஒரு இயலாமையில ஒண்ணு ஒண்ணு சொல்றது தான். சில பிரஷர் இருக்கும் பிரதர். ஒரு அன்சீன் பிரஷரு ஏதோ ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு பிரதர் அது நடக்கதான் செய்யுது. சினிமால அது சத்தியமான உண்மை. இங்க ஒருத்தன் வளர்றான்னா ஒரு 100 பேர் ஸ்கெட்ச் போடுவானுங்க அவன எப்படி போடுறதுன்னு. அது தமிழ் சினிமால கேட்கவா வேணும்? தோத்துட்டா எல்லாம் வந்து தோள் குடுப்பானுங்க. ஐயோ! தம்பி தோத்துட்டியேப்பா அப்படின்னு தடவுவானுங்க. ஜெயிச்சு கீச்சு அடுத்தது போயிட்டான் அவன். இப்போ நீ சம்மந்தமே இல்லாதவனுக்கெல்லாம் வயிறு எரிஞ்சு பின்னாடி குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சுருவானுங்க. அந்த இந்த படத்துல வருதே பிரசாந்த், அந்த கெவின் படத்துல, நம்மனால நீ நல்லா இருக்கணும், ஆனா நம்மளோட நல்லா இருக்க கூடாது. அதுதான். இது நம்மளோட சத்தியமான உண்மை ஏகாந்தத்து. கரெக்ட். சத்தியமான உண்மை. ஏன்னா, அது அது ரொம்ப அது நடக்குது பிரதர். இன்னொன்னு அந்த ரிலீஸ்ல இருந்து பிரச்சனை வருது. நீங்க அடுத்தது வந்து இவன் கால் ஷீட் யார் பிடிக்கலாம்? இது சிவகார்த்திகேயன் வந்து இந்த இந்த பிரச்சனையை தாண்டி தான் சிவகார்த்திகேயன் உருவானாரு. சிவகார்த்திகேயன் ஒரு பாயிண்ட்ல இவனை வச்சு நம்ம எப்படி காசு பண்ணலாம்னு தான் உட்கார்ந்து பல கேம் விளையாண்டாங்க. நிறைய பேர் அந்த கால் ஷீட்டுக்கு பல கேம் விளையாண்டாங்க. இது சிவகார்த்திகேயனுக்கு மட்டும் இல்ல. இன்னைக்கு கவினுக்கு அது நடக்குது. இப்போ கவினை வந்து உட்காந்து ஜாலியா உட்காந்து சொல்லிடுறாங்க கவின் மோசம் அப்படின்னு வந்து அசால்ட்டா ஒரு அடி அடிச்சு விட்டுறாங்க. நீங்க கவின் சைடு போய் கேட்கணும்ல. கேட்டாதானே என்னன்னு தெரியும். அப்போ ஒரு சைடு மட்டுமே வந்துட்டு இருக்குது. அப்போ உண்மை என்னன்னு எவனுக்குமே தெரியாது. ஆனா வெளியில பப்ளிக் என்ன ப்ரொஜெக்ட் ஆகும்? ஓ கவின் மோசமோ அப்படின்னு ப்ரொஜெக்ட் ஆகும். இது எல்லா வளர்ற ஹீரோக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. ஒருத்தன் ஒரு கமர்ஷியல் ஹீரோவா உருவாகிறான்னா அவன் உருவாகவே கூடாதுன்னு நினைக்கிறானுங்க. அதுக்கு தான் அந்த பையன் பாவம் முடியாம பேசியிருப்பான். உருவாகட்டுமே பிரதர். ப்ரோ அவங்க ஹிட் ஆனோடனே அவங்களே தன்னை இது மாதிரி மாத்திக்கிட்டாதான் சஸ்டைன் தலைவா பண்ண வேற வழியே முடியும். இல்ல அது தலைவா. மாதிரி வேற வழியே இல்ல ராபின் ஷா. ஏன் தெரியுமா? இப்ப நாளைக்கு பின்னாடி நம்ம மணிகண்டன் கிட்டயும் இது இல்ல மாதிரி இல்ல ஆட்டிடியூட் அதெல்லாம் பார்த்தா நம்ம கூட தப்பு சொல்ல முடியாது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ராபின் ஷா. ஏன் நான் சொல்றேன் கேளுங்க. ஏன் நான் சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு லெவலுக்கு மேல ஹீரோ வந்து ரொம்ப ஈஸிலி ஆக்சசபிளா இருந்தாங்கன்னா இது ஹீரோ மட்டும் இல்ல ராபின் ஷா. டைரக்டருமே ஒரு லெவலுக்கு மேல டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து வேற வழி இல்லாம ஒரு ஷீல்டை கிரியேட் பண்ணிக்கிற காரணம் என்னன்னா அவன் ரொம்ப ஆக்சசபிள் ஆயிட்டான்னா அவனை பயங்கரமா யூஸ் பண்ணிடுறாங்க. அதனாலதான் நிறைய பேர் பாருங்க நீங்க டைரக்டா அவங்க போன் நீங்க ரீச்சே பண்ண முடியாது. மேனேஜர்ஸ் நடுவில் யாராவது ஒரு அசிஸ்டன்ட் யாரோ ஒன்று ஒரு 2-3 கேட் போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க தாண்டி ரீச் பண்ண முடியும்னு வச்சிருப்பாங்க. இது வாண்டடா. ஆனா அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்க ஆல்வேஸ் அவைலபிள். நேரடியா ஃபோன் பண்ணி பேசுறாங்க. எல்லாமே இது அஜித் சார்ல இருந்து எல்லாருமே சொல்றாங்க. அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்க சாதாரணமா பேசிட்டு தான் இருக்கிறாங்க. பட் ஒரு வழி இல்லைங்க. இந்த சினிமாவில் இதை பண்ணலைன்னா உங்களை வேற வேற மாதிரி யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால ஒரு ஒரு வளர்ச்சி வர்றப்போ இது அவங்களே அறியாம அது நடந்துடுது. தே ஆல் விஷ் அவங்களுக்கு வந்து நேரடியாக எல்லாத்தோடையும் பேசணும், நல்லா பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அதை வந்து அவங்க நிறைய பேர் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவங்களை யூஸ் பண்ணிடுறாங்க நிறைய இடத்துல தப்பா. அதனால தான் ராபின்ஸ் அது நடக்குது. இல்லாட்டி இது நடக்காது. ஸோ அவங்கள வந்து நாம என்ன நினைச்சுக்கிறோம் நம்ம பார்க்கறக்கு அவருக்கு ஆட்டிடியூட் அதெல்லாம் வரல. அதெல்லாம் வரும். இன்னைக்கு சிவகார்த்திகேயன் இன்னைக்கு ரஜினி சார் கிட்ட பேசணும் அதே ரஜினி சார் தான். கமல் சார் கிட்ட பேசணும் அதே கமல் சார் தான். வேற வழி இல்ல அவங்க சவுறுகளை கட்டிக்கிறாங்க. இந்த தொல்லை தாங்க முடியாம இந்த சுவரை கட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான். பிரசாந்த் ப்ரோ, இந்த பேட் கேர்ள் இந்த மூவி ஆமா bro. இப்போ அந்த டைரக்டர் அவங்க சில இன்டர்வியூஸ்லாம் இப்ப கொடுக்க ஓகே ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ என்னதான் அவங்க பர்செப்ஷன்ல அவங்க சொன்னாலுமே என்னால வந்து இந்த ஃபெமினிஸ்ட் இந்த விஷயம்லாம் வந்து இந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறாங்க ஓகே தான். பட் அது அப்படியே வந்து நம்ம பாய்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த மூவியை அப்படியே உல்டா பண்ணி நம்ம இமேஜின் பண்ணோம்னா சத்தியமா அது ஒரு வேற டைமென்ஷன்ல இருக்கு. அது என்னால புரிஞ்சுக்கவே முடியல ப்ரோ அந்த ஐரனி. அவங்க என்ன சொன்னாலுமே டைமென்ஷனெல்லாம் ஒண்ணும் இல்ல, செக்ஸிஸ்ட்னு சொல்லி நம்மள வந்து சாத்திடுவானுங்க. அதான் ரியாலிட்டி. அது எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? பிரதர் இது எப்பவுமே வந்து என்னன்னா நம்ம இங்க சொல்றது மட்டும் தான் மேல் சாவனிஸ்டுங்க. ஆனா ஆக்சுவல் சொசைட்டி ஃபெமினிஸ்டுங்க. ஆமா பிரதர். இங்க பையன் பிரதர் இன்னைக்கு என்ன சொல்றான்? ஒரு பொண்ணு நல்லா இருக்குன்னு சொன்னா கோர்ட்டு குற்றங்குது. என்ன வேற எப்படிதான்டா ஒருத்தன் லவ் பண்ணுவான்? எப்படிதான்டா ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிப்பான்? மெசேஜ் போட்டாமே போடிச்சு உள்ள தள்ளுறாங்க. மெசேஜ் நீங்க நல்லா இருக்கீங்க போட்டா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பயந்துகிட்டு போடாம இருக்கான். நேத்தெல்லாம் சொன்னான் அது மாதிரி எதுக்கு வீண் வம்புங்கறான். அதுதான் சொல்றேன் பாரு. இப்ப அரெஸ்ட் பண்ணிடுவானுங்களாம். நீங்க நல்லா இருக்கிறீங்க, சூப்பரா இருக்கிறீங்க, முடி ஹேர் ஸ்டைல் அருமையா சிக் ஷாம்புவான்னு கேட்டீங்கன்னா முடிஞ்சது. அவ்வளவுதான். அடுத்த நாள் ஜெயில் முடிஞ்சது. பிளாஸ்ட். அதனால இது ஒண்ணுமே ஜெயில இருந்து போடலாங்க. பெண்கள் பாதுகாப்பு முக்கியமா இல்லையா? ஆமாமா ரொம்ப முக்கியம். இல்ல என்ன காப்பாற்ற வேண்டியிருக்கு நாட்டுல இருக்க பெண்களை. இல்ல இது உண்மை என்ன தெரியுமா? இது ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபீமேல் ஓரியன்டட் சொசைட்டி தான் இது.
பொண்ணு சொன்னா கரெக்ட், பையன் சொன்னா அது தப்பு. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அவ்வளவுதான். நீ பொண்ணு போய் கிஸ் அடிக்குது இல்ல, நிறைய இடங்கள்ல பாருங்க பொண்ணு கிஸ் அடிக்கும். எவனுமே பாத்தியா அந்த பையன் எப்படி வைக்க, பையன் இந்த பையன் மாதிரி கிஸ் அடிக்க நடக்கவே இல்லையே. போட்டு நிறைய அதே அடிச்சிருக்குதுங்க. இல்ல அவனுக்கு ஆசை. ஃபங்க்ஷனு இதெல்லாம் நிறைய பொண்ணுங்க கிஸ் பண்ணுவோம். கிஸ் பண்றதுல யாரும் ஒரு பெரிய மேட்டராவே எடுத்துக்க மாட்டாங்க. அது சூப்பர் அப்படின்றவாங்க. பையங்கையும் கிஸ் பண்ணிட்டானா முடிஞ்சது, அவ்வளவுதான். போடுறா அவனை ஜெயில தூக்கி போடுறா இல்ல இல்ல போடுறா. இல்ல சூப்பர் இல்ல பிரசாந்த், சோ கியூட்னுடுவாங்க. இல்லைங்க, இது ரொம்ப ரொம்ப தப்பு ஏகாந்தத்து. எங்க ஏகாந்தத்து கோர்ட்ல போய் பசங்க என்ன ஒரு பையன் பாரு செத்து போனான் பாவம். அவன் பொண்டாட்டி மேல அவன் பொண்டாட்டி அவனை போட்டு பொழந்தா முடியாம 4 மணி நேரமோ என்னமோ ஆடியோவோ வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி வச்சு செத்தான். அவனை பேரே மறந்து வச்சு, நம்ம எல்லாரும் மறந்தே போயிட்டோம். அவ்வளவுதான். அந்த பொண்ணுக்கு ஜாமீன்லாம் கொடுத்துட்டானுங்க. அவன் மாமியாளுக்கெல்லாம் ஜாமீன் கொடுத்து, அவன் மச்சானுக்கெல்லாம் ஜாமீன் கொடுத்து, அவன் போய் 2 வீக்ஸ்ல கேரளால ஒரு பொண்ணு லவ் பண்ண பொண்ணு அவன் லவ்வரை வீட்டுக்கு கூட்டு வந்து சாப்பாடு போட்டு ஜூஸ் குடுத்து சாப்பிடுச்சு. அதை சாப்பாடு இல்ல, அது அங்க வீதியிலே கொடுத்துச்சு. ஜூஸ் குடி. அது மாசா இல்ல ஸ்லைஸ் நினைக்கிறேன். பாத்து கார்த்தி, மாசாலாம் குடிச்சிடாத கார்த்தி. ஆண்டி கொடுக்குதுன்னு மாசா குடிச்சிடாத கார்த்தி. மாசா போயிருவேன் நீ மேல. அதனால இல்லைங்க, பேசிக்காவே சொசைட்டி ராபின்ஸா, பேசிக்காவே என்னன்னா இங்க ரொம்ப எதுனாலும் பையனா இருந்தா ரொம்ப உஷாரா பேசணும் ராபின்ஸா. எங்க எதுல லாக் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால செவனேன்னு வீட்டுல இருக்கிறது சித்தம். கம்முன்னு இருந்துக்கலாம். கம்முன்னு இது இவ்வளவுதான் பண்ண முடியும். இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அங்கதான் வச்சிருக்கானுங்க. இல்லன்னா எக்ஸ்ட்ரீமா இருக்கானுங்க. 4-5 வச்சு சுத்துறானுங்க. பாத்தீங்கன்னா போய் கரன்னு பைக்ல பாத்தீங்கன்னா படுத்து போறானுங்க. இந்த பக்கம் போறப்ப ஒரு பொண்ணோட போறான், வர்றப்ப ஒரு பொண்ணோட வர்றானுங்க. இது எப்படி நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் அங்க நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் காண்டாவும் ஆகும்ல பிரசன்ட் ப்ரோ. அதெல்லாம் நம்ம அந்த வயசுல நீ அந்த வயசுல என்ன இருக்கிறியா என்ன? இல்ல ஒன்னுங்க. உனக்கு என்ன காண்டாவது எனக்கு புரியல. எனக்கு அப்பதான் கேக்குறேன். உங்க சார்பா தான் பேசுறேன் நானு. எனக்கு நீ ஏன் பேசுற எங்க சார்பா? நீ சொல்லு, உனக்கு என்ன காண்டாவது? எப்படி நேத்து நீ சொன்னல, ஒருத்தர் வந்து கேட்டாங்க, நீங்க உங்களுக்கு வந்து இப்படியே நீங்க வந்து மெசேஜ் பண்ணி அதுக்கு நீ என்ன சொன்ன பாரு. நீங்க கம்பெனி பாவம் விளையாட்டு கூட அப்படிலாம் பேசாதையோ. நல்லா இருக்கு. அங்கேயே முடிச்சுட்டுருவோம். இந்தியன் பீனல் கூட கிடையாது உனக்கு. அங்கேயே முடிச்சு விட்டுருவோம். அங்கெல்லாம் தலாக்கா? நீ தலாக் தானே? இல்ல ஏதோ வெட்டி விடுறாங்களாம். சாரா சாப்ப அம்மனை கொண்டியோட நிக்க வச்சு சாட்டை ஏட்டியான். டைவர்ஸ் பண்ணா ஆம்பளைக்கு போட்டு ப்ரோ இப்போ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார்ல ப்ரோ வெற்றிமாறன். ஆமா. நம்ம ஒரு அன்அபிஷியலா ஒரு பெரிய ரிஸ்க் நம்ம எடுத்துக்கலாமா ப்ரோ? இது அன்அபிஷியலாவா? அபிஷியலே பெரிய ரிஸ்க் தாங்க. அவரு என்ன அன்அபிஷியலா? தாங்க. அவர் லெஃப்ட், அவங்க லெஃப்ட்ல. அவர் பெரிய ரிஸ்க்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்க. திமுக சப்போர்ட்டருங்க. அவருக்கு மாமா வந்து திமுகவோட எக்ஸ்எம்எல்ஏ. அதனால அவர் திமுக சொம்பு. அதனால திமுக சொம்பா இருக்கிறதுனால பெரிய அரிஸ்ட். இப்ப அவர் பெரிய அரிஸ்டா இருந்தா எப்படி போய் சீமானுக்கு ஆதரவா இருந்திருப்பாரு? சீமான் வந்து சொல்லியிருப்பாரு. சீமான் வந்து கம்ப்ளீட்டா திமுக எதிர்க்கிறாரு. பட் அவர் தேவன்னு வரும்போது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறதான். கம்யூனிஸ்ட் சேர்த்துக்க வேண்டியதான். இந்த படம் எடுத்தாரு, விடுதலை 2 எடுத்தாரு, அது ஓடல. விடுதலை 2 எடுத்தாரு, ஓடல. கம்யூனிஸ்ட் திமுக இவங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஓகே. இது 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு இவங்க பிரிஞ்சுட்டாங்க, இல்ல அடுத்த எலெக்ஷன்ல பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா இவங்க நிலைப்பாடு எல்லாமே வந்து கேலி குத்தாயிடும். அதனால இப்போதைக்கு ஒன்னா இருக்கவங்களாம் சேர்ந்துக்கிட்டு நாங்களா ஒரே கொள்கையில இருக்கோம் பேசுவாங்க. இந்த கொள்கை ஒற்றுமை அதாவது கார்த்திக் வந்து எப்படா சான்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு உடனே இல்ல காண்ட் என்னன்னா பெரியார்னு சொல்லி அவனுக்கு நல்லா செழிப்பா வாழ்றாங்க. அது ஒரு பிரச்சனை. யாரு வாழ்றா? யாரு அவங்க வாழ்றாங்க? உனக்கு என்ன வந்துச்சு? அந்த குடும்பம் வாழுது, உனக்கு என்ன வந்துச்சு சொல்லு. நீங்க என்ன வாழ்றீங்க பெரியார்னு சொல்லி? நீ ஜி பேர் சொல்லி வாழ்ற, அவங்க பெரியார் பேர் சொல்லி வாழ்றாங்க. 2 பேரும் வாழ்ந்துட்டு போங்க. பிரசாந்த் ப்ரோ, ரஜினி சார் வந்து மாரி செல்வராஜ் படத்துக்கு நோ சொன்னது ரொம்ப சூப்பர். எல்லாரும் வரவேற்கிறதுக்கு எல்லா ஃபேன்ஸும் அப்படியா? எனக்கு மேட்டர் பார்த்த செய்தியா, பட் நிஜமா அது நடந்தது என்ன?
ப்ரோ எல்லாம் போடுறதுதான். நிஜமா நடக்குதோ இல்லையாங்க, ரஜினி ஃபேன்ஸ் தான் பயங்கர நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. ரொம்ப அப்பா சந்தோஷம் ப்ரோ. சந்தோஷமா அதெல்லாம் மாரி எதுக்கு செல்வராஜ் நல்லாதாங்க படம் எடுப்பாரு. ஏங்க பாவம் அப்படி ஏங்க வேணாங்க, சொல்றீங்க? வேணாம் சும்மா வேணாம் போதும் ப்ரோ. எப்ப வேற பார்த்தா யாருன்னா வந்து எடுத்துட்டு ஒடுக்க முறை போகட்டும். போதும் ப்ரோ. அது ரொம்ப சினிமா ரொம்ப அதெல்லாம் ஒரு கத்துக்க ஒரு கட்டத்துல ரொம்ப திணிக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. இல்ல ராபின் சார், என்ன பிரச்சனைனா இங்க பழைய பிரச்சனை கலரணும்னு வச்சுக்க ராபின் சார். டிப்ரெஷனோட ஒஸ்ட்டுக்கு போயிடும் ராபின் சார். ஏன்னா எல்லா ஜாதிக்குமே இந்த பிரச்சனை நடந்திருக்குது. ஒருத்தனு கூடாம எல்லாத்தையுமே கொண்டு கூச்சிருக்காங்க. இந்த அப்ரேஷன் வந்து சில ப்ரோ எனக்கு ஒன்னே ஒண்ணு டவுட் தான். இவங்க நல்லா இப்ப நல்ல வீடு கீடு எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க ப்ரோ. ஏன் பழசு எடுத்து இதெல்லாம் இல்ல காட்டிட்டே அப்படி இருக்காங்க? நாம சொல்ல அதுதானே முடியாது ப்ரோ ராபின் சார். சரி உடியா ராபின் சார், உடியா நல்லா இது ஒரு பண்ணா பெரிய போயிட்டு டாபிக் இருந்துச்சு. ராபின் ஏன் சார். இஸ்திரா மறுபடியும் இல்ல வேணா உடியா ரபின் இல்ல சார். நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். இது ஒரு பெரிய டாபிக். நாம வந்து ஜஸ்ட் பிகாஸ் அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. அதனால அப்படி நம்ம 19 சொல்லணும்னு அவசியம் இல்ல. கம்யூனிட்டியே எப்படிங்க ஒருத்தன் நல்லா இருக்க முடியும்? எனக்கு புரியல. இருக்கு தேவர் கமிட்டியில இருக்கவன் எல்லாம் தமிழ்நாட்டில் நல்லா இருக்கானா? கவுண்டர்ல இருக்கவன் எல்லாரும் தமிழ்நாட்டில் நல்லா இருக்கானா? ஏன் ஐயர்ல இருக்கவன் சொல்றேன் எல்லாருமே கார்த்தி, நல்லா நான் இருக்கானா? சொல்றேன். என்ன நான் எனக்கு சொல்றேன் புரியல. ஒரு நான் சொல்றேன் உனக்கு. கம்யூனிட்டியா நல்லா நான் சொல்றேன் இருக்கணும். ஒரு கம்யூனிட்டி நான் எப்படி சொல்றேன் நல்லா உனக்கு. இருக்கும்? நான் மனுஷன் சொல்றேன் உனக்கு. ஒரு ஒரு மனுஷனும் ஒரு இல்லைங்க, ஒரு இல்ல இல்ல மனுஷனுமே ஒரு சொல்றேன் உனக்கு. இண்டிவிஜுவல் தான். இல்ல இல்ல இப்போ இல்ல இல்ல நீங்க வேலை நான் பாக்குறீங்க, சொல்றேன் உனக்கு விளக்கம் சம்பாதிக்கிறப்பன்னா சொல்றேன். நீங்க நான் உனக்கு விளக்கம் சொல்றேன். உயர்ந்துருவீங்க. நான் உனக்கு வேலை எக்ஸ்பிளைன் பார்க்காம சொல்றேன் பண்றேன். இல்ல இல்ல நான் உனக்கு எக்ஸ்பிளைன் வேலை சொல்றேன். செய்யாம இருந்தீங்க, நீங்க குறைஞ்சிருவீங்க. நான் ஆனா எப்படி எக்ஸ்பிளைன் இதுல பண்றேன். இல்ல கம்யூனிட்டி அது வருது? கிடையாது. எனக்கு நோ புரியல. எனக்கு நோ நோ என்ன நோ அது கிடையாது? எனக்கு இல்ல என்ன இது சொல்றேன் அது கார்த்தி. கிடையாது? சொல்றேன் கார்த்தி. சில கம்யூனிட்டிஸ் நீ வந்து என்ன உயர்ந்தாலும் நீ டேய் அசால்ட்டா ரபின்சா, ஒரு நல்ல வேலை பாக்குற ரபின்சா நீ. ஒரு உயர்ந்த கம்யூனிட்டின்னு சொல்றவன் இவன் உயர்ந்தே இருந்தாலும் வாடா போடான்னு தான் கூப்பிடுவான். அது ஏன் எதை பண்ண சொல்லுதுன்னா இந்த ஜாதி தான் பண்ண நீங்க சொல்லுது. என்ன இந்த ஜாதியா இல்ல இல்ல நான் என் கண்ணு கண்டுபிடிச்சீங்க? முன்னாடி எங்க ஊர்ல எங்க இருந்து பாக்குறேன். கண்டுபிடிச்சீங்க? ஓகே, நீங்க திரும்ப கூப்பிடலாமே. எல்லாருக்கும் வாய் இருக்குல்ல. இப்ப யார் வந்து கேட்க போறா? இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவன் உங்களை திட்டினா பிரச்சனை இல்ல, நீங்க அவனை திட்டினா பிரச்சனை இல்ல. ஆனா கார்த்தி அவங்க உங்களை திட்டினா கார்த்தி ஈஸியா இன்னைக்கு வன்கொடுமை சட்டம் எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. கார்த்தி அவங்க நான் உங்களை என்ன திட்டிட்டானே, நீங்க கேஸ் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு பெயிலே கிடையாது, அரெஸ்ட். அப்படி அது இருக்குங்க. அவ்வளவு இருக்கு ஸ்ட்ராங்கான கார்த்தி. சட்டம் எல்லாம் இருக்குங்க. நீங்க கார்த்தி இன்னும் வந்து இருக்கு நீ சொல்ற கார்த்தி. இன்னும் வந்து இதுக்கு மேல இன்னும் என்னதான் கொடுக்கணும்? கார்த்தி உங்களை வந்து இல்ல கார்த்தி. என்னதான் இன்னுமே கொடுக்கணும்? இருக்கு எல்லாமே கார்த்தி. உங்களுக்கு ரிசர்வேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. கார்த்தி இன்னுமே இல்ல இருக்கு, இன்னுமே இருக்குன்னு எனக்கு இருக்கு புரியல. கார்த்தி எனக்கு உனக்கு. எங்க இன்னும் இன்னுமே உனக்கு இருக்கதாங்க யாருக்கு நான் இல்ல, உன்னை நேரா கூட்டிட்டு யாருக்கு போய் இல்ல, கண்ணு முன்னாடி காட்டினா யாருக்கு இல்ல. உனக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஏங்க நான் கூட்டு போய் கட்டுமா? ஐயர் பசங்களை எப்படி ட்ரோல் பண்றீங்க, எப்படி அசிங்கப்படுத்துறீங்க? ஸ்கூல்ல படிக்கும்போது, காலேஜ்ல படிக்கும்போது ஐயர் பசங்களை எவ்வளவு ட்ரோல் பண்றீங்க, அசிங்கப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க. கூட வேலை செய்யற அதுவும் இடத்துல நடக்குது, இதுவும் நடக்குது. அப்புறம் என்ன அவன் வந்து புலம்பிட்டு ரெண்டுமே இருந்தான், அவன் வந்து நடக்குது. அழுதுட்டு இருந்தானா? எல்லாமே நல்லா ஏங்க தெரிஞ்சுக்கோ. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. ரெண்டுமே இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தாச்சு, இது இவ்வளவு லெட்ஸ் பி பாதுகாப்பு கிளியர். கொடுத்தாச்சு, இல்ல ரிசர்வேஷன் கொடுத்தாச்சு, ஒரு விஷயம் நல்லா ரிசர்வேஷன் தெரிஞ்சுக்கோ. கொடுத்தாச்சு, இல்ல அதுக்கு இவ்வளவு இதுக்கு மேல பிசிஆர் ஆக்ட் எல்லாம் கொடுத்தாச்சு, இல்ல எல்லாம் ஒரு நிமிஷம் கொடுத்தாச்சு. அப்புறம் ஒரு நீங்க நிமிஷம் ஒற்றுமையா இருக்கீங்க, ஒரே ஒரே கட்சிக்கு ஓட்டு போற விஷயம் மாதிரி ஒற்றுமையா இருக்கீங்க. இதுக்கு பேச மேல விட என்னதாங்க வேணும் உங்களுக்கு? ஐயோ பேச முடியா. ஐயர் பையனுக்கு நடந்தாலும் ஒரு தலித் பையனுக்கு நடந்தாலும் ஜாதியை சொல்லி ஒரு அமுத்துறான்னா அது ஜாதி ஒடுக்குமுறை தான். அது எந்த ஜாதிங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. யாரும் இங்க ஒடுக்கல, யாரும் ஒடுக்கல. ஆம்ஸ்டாங்க யாரு கொலை பண்ணா? ஆம்ஸ்டாங் கொலையாடணும்னு வந்து கதறீங்க. ஐயோ ஆம்ஸ்டாங் கொலை அப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு, தலித்துக்கு வந்து யாரு தமிழ்நாட்டுல பண்ணா? பாதுகாப்பு எல்லாம் கதறீங்க. வந்தீங்க. யாரு என்ன பண்ணா? ஆமா, அடுத்த நாளே வந்து இந்த கொலை இவங்கதான் பண்ணாங்கன்னு அப்படியே அஃபை போயிட்டீங்க. அப்புறம் வேங்கவேல்னு கதறிட்டீங்க. வேங்கவேல் கேஸுக்கு இதுதாங்க ஏதோ நடந்த உண்மைதான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா, சரி ரைட் ஓகே அப்படின்ட்டீங்க. அவங்களோட வாய்ஸஸ் கார்த்தி இல்ல கார்த்தி எங்க சும்மா என்னன்னா 10ஆம் சொல்லுங்க. யோ அது இதைய சான்ஸா எப்பவுமே ஒரு 10% எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவனா இருந்தாலும் யூஸ் பண்ணுவான். அது வேற 10% இல்ல. ரஞ்சித் மாதிரி ஆளுங்க, திருமாவளவன் மாதிரி ஆளுங்க இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரஞ்சித் இவ்வளவு பேசினாரு இல்லையா? நீங்க சொல்லுங்க. ரஞ்சித் பேசினார்ல, ஆம்ஸ்டாங் மேட்டருக்கு இவ்வளவு பேசினாரு. அவர் வந்து சரின்னு நான் சொல்ல வரல. இல்ல, அவர் பேசினாரு இல்லையா? அவர் வந்து இல்லைங்க, அவர் வந்து பேசினார்ல, ரஞ்சித் வந்து அவ்வளவு பேசினார்ல, ஆம்ஸ்டாங்க்கு வந்து நீதி கிடைக்கணும் அதெல்லாம் பேசினார்ல. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய ரியாக்ஷன் என்ன? இவங்க தான் பண்ணாங்க இந்த கொலையை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரோட ரியாக்ஷன் என்ன? வேங்கவேல பத்தி வேங்கவேலுக்கு அவரோட ரியாக்ஷன் என்ன பண்ண முடியும்னா? நீங்க என்ன சொல்றீங்க? இன்னொரு ஜாதிக்காரன் சொன்னா அந்த ஜாதிக்காரனை வச்சு அரசியல் பண்ணலாம். நீங்க அரசு இல்ல ரஞ்சித் அம்பானிலங்க ஜாதியை வச்சு ஜாதியை வச்சு அரசியல் பண்ற ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஒரு சினிமா இயக்குனர். அவ்வளவுதான். சரி கிடையாது கிடையாது கிடையாது. நீங்க வச்சுக்கோங்க.
நீங்க அவர் புனிதரை இல்லையா கூட வச்சுக்கோங்க, மனிதரை நாம வந்து வச்சுக்கோங்க. இல்லையா இல்ல இல்ல அப்படி சொல்ல ஐயோ ரொம்ப தப்பியா அப்படிலாம் சொல்லக்கூடாது, ரொம்ப தப்பியா அப்படிலாம் என்னன்னா இல்ல இல்ல, அவரு ரொம்ப ரொம்ப அவர் நியாயமா இல்லையா சொல்லிருக்கேன். அவன் ஜாதி வெறி வளர்ந்த பிடிச்ச ஒரு சூழல்ல தான் சினிமா இயக்குனர், கிடையாது அவ்வளவுதான். கிடையாது. அது உன் பார்வை, அது உன்னுடைய பார்வை. ஏங்க ஆம்ஸ்டாங் நீங்க மேட்டர்ல அவளை கொந்தளிச்சாரு, அவ்வளவு பேசினாரு. அதுக்கப்புறம் அந்த கேஸ்ல இவங்க அதுதான் தான் ஏன் சம்பவம் சொல்றேன், ஒரு பண்ணாங்க. ஹோல் சிஸ்டம் பின்னாடி நின்று ஒரு அழுத்ததுன்னா அந்த ஆள் என்னையா பண்ண என்னங்க முடியும்? அழுத்துருச்சு அவரால் எனக்கு என்னையா பண்ண புரியலங்க. முடியும்? எனக்கு ஆம்ஸ்டாங் கொலைக்கு அவ்வளவு நீதி கேட்டாரு, நியாயம் கேட்டாரு. யார் பண்ணது ஆமா, ஒண்ணு அப்படி பண்ண இன்னைக்கும் இப்படி அவங்க பண்ண கேட்டுதான் இருக்காங்க, நாம என்ன கவனிக்கிறது இல்ல. என்ன கேக்குறீங்க? இன்னைக்கும் இவன் என்ன தான் பண்ண சொன்னா உன் ஜாதிக்காரன் அப்படின்னா நீ கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு கேக்குறீங்களா? சரி, எனக்கு திடீர்னு ஏன் புரியல எனக்கு. என்கவுண்டர்கள் நடந்தது? அப்ப எல்லாமே சரியா இருந்ததுன்னா ஏன் என்கவுண்டர்கள் நடந்தது? எங்க இங்க வந்துச்சு என்கவுண்டர்? என்கவுண்டர் என்ன சம்பந்தமா எத்தனை பேர் என்கவுண்டர் பண்ணாங்க? இப்போ உங்களுக்கு என்னன்னா, அடுத்த ஜாதிக்காரனை உணவத்தனை கூட்டு வந்து இவன் தான் பண்ணான்னு காட்டினா அதை வச்சு ஜாதி அரசியல் பண்ணிக்கலாம், அதை வச்சு ஒரு படம் எடுத்துக்கலாம். அப்படிதானே வரீங்க? வேங்க வயலுக்கு வாங்க. வேங்க வயலுக்கு என்னாச்சு? வேங்க என்ன வயலுக்கு பண்ண முடியும்? குதிச்சிங்க யாரையுமே உள்ள விட மாட்டாங்க, குதிச்சிங்க அவங்க என்ன கதறினீங்க பண்ணுவாங்க? கத்துனீங்க. ஓகே, ஒண்ணும் இல்லைங்க. அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா, இதுதான் நடந்துச்சு யார் அப்படின்னு சொன்னாங்க? சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட்ல கொடுத்துட்டாங்க இல்லையா? கவர்மெண்ட் கொடுத்தா அது எல்லாமே 100% உண்மையாயிருமா கார்த்தி? நீங்க நிரூபிங்க பாப்போம். இல்லன்னு நிரூபிங்க. இப்போ திமுக இருந்தா வந்து இப்ப அண்ணாமலை மேல அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க, அப்ப அதெல்லாம் உண்மையா? அப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மச்சான் பேர்ல வந்து பெரிய அரசியல் மணல் குவாரியா, அரசியல் செங்கல் ரீதியான குவாரி வந்து செங்கல் அது குவாரி அது இல்லையா இல்லன்னு அவரு சொல்றாங்க. நிரூபிச்சுக்குவாருங்க. அது அவரு ஆமாவா இல்லையான்னு அவரு அததான் நிரூபிச்சுக்குவாரு. சொல்றேன். அப்போ அரசியல் ரீதியான அரசியல் கவர்மெண்ட் ரீதியா ஒண்ணு அவரு சொல்லும், அது வேற. கவர்மெண்ட் கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட் சொல்லணும்? வந்து கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லணும்? அவங்களோட 2 வாக்கு வருஷம் அரசியலுக்கு ஒரு இல்லைங்க. உண்மை பொய் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. 2 வருஷம் என்ன கேட்டீங்க கவர்மெண்ட்? உண்மையை சொல்லு யாருன்னு கண்டுபிடின்னு கேட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு அப்புறம் இல்ல இவன் தெளிவா கிடையாது. இல்ல இல்ல யார் சொல்லணும்? வேற யார சொல்லணும்? வேற ஜாதிக்காரன் சொல்லணுமா? இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சு ஒரு படம் எடுத்து அதை வச்சு என்ன ஃபேர் ட்ரையல்? இன்னைக்கு வரைக்கும் ஃபேர் ட்ரையல் நடக்கலைங்கிறத திருமாவளவன் மாதிரியான கட்சி தலைவர்களுடைய இது வாதம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அது சரியான ட்ரையல் நடக்கலைங்கிறது தான் அவங்க வாதமா இருக்குது. யாருமே வந்து இது சூப்பர், தமிழக கவர்மெண்ட் சூப்பரா பண்ணிடுச்சு, பாராட்டுகள் அப்படின்னு போய் யாருமே வந்து பூ கொடுக்கல அவங்களுக்கு. இந்த விஷயத்துல கம்யூனிஸ்ட் முதற்கொண்டு எல்லாருமே அது ஃபேர் ட்ரையல் கரெக்டா நடக்கலைங்கிறதா அவங்க கம்ப்ளைண்டா இருக்கு. அரசியல்வாதி பேசுறதுலாம் உங்களுக்கு பிரச்சனையா? என்னது அரசியல்வாதினா அவர் வந்து வெறும் ஒரு திருமாவளவன்கிறவர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு முதலமைச்சர் ஆகுன்னு சொல்ற அரசியல்வாதி இல்லையா? அவர் தலித் கொடுமை உச்சத்துல இருந்தப்போ ஒரு தலித் கொடுமைகள் உச்சத்துல புரியல எனக்கு. இருந்தப்ப அவர் அரசியலுக்குள்ள வந்த ஆளியா? சரி, ஓகே. உண்மையாலுமே குடிசையில் கொளுத்துனப்போ நடுவுல வந்து ஒத்தாளா போய் நிறைய விஷயம் சால்வ் பண்ண ஆளியா இருந்தாலும் என்ன ஒரு சாதாரணமா ஒரு மிகப்பெரிய வரலாறு ஒண்ணு இருக்கியா? சும்மா இல்ல திருமாவளவன் நீ அப்படி எல்லாம் பொத்தாம்பதுவா வந்து ஒண்ணுமே பண்ணல வரலாம் நீ சொல்லிடவே முடியாதியா? அவர்லாம் ஒரு பெரிய ரெப்ரசன்டேஷன் அவங்க கம்யூனிட்டி. அவருக்கும் அவர் மேலயும் எல்லா கட்சிகள் மாதிரியும் எல்லா அரசியல் தலைவர் மாதிரியும் குறைகள் இருக்கலாம், இருக்கதான் செய்யும். ஆனா அதுக்குன்னு அவர் எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு சொல்றதெல்லாம் நம்ம இல்லையா? அவருக்கு ஃபேஸ் ஆஃப் அவர் கம்யூனிட்டிக்கு அவர்ல ஃபேஸ் ஆஃப் தலித்ல கிடையாது. அது யாரு அவரா? திருமாவளவன் தான் ஃபேஸ் ஆஃப் தலித் பாலிடிக்ஸ். ஆமா, தமிழ்நாட்டோட தலித் பாலிடிக்ஸோட முகம் வந்து திருமாவளவன் தான். நிச்சயமா கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இல்ல இது என்னோட பார்வை. அவர் வந்து இப்போதைக்கு ஃபேஸ் ஆஃப் திமுக. இதுக்கு முன்னாடி வந்து ஃபேஸ் ஆஃப் அப்படி கிடையாதுயா, மக்கள் அவர் வந்து அவர் கூட்டணிக்கு தகுந்த மாதிரி பேசுவாரு இல்லையா? அவங்க மக்களுக்கு எது முக்கியம்னா ஆட்சி அதிகாரம் முக்கியம். அவங்க மக்களே அவர் ஓட்டு போட மாட்டாங்க, அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எம்பி அவர் தாங்க தமிழ்நாட்டிலேயே லிஸ்ட் ஓட்ல ஜெயிக்கிறது. நானும் சொல்றேன், லிஸ்ட் ஓட்ல ஜெயிக்கிற எம்பி அவர் தாங்க. போன டைம் 3000 ஓட்டு ஜெயிச்சாரு. ஜெயிச்சவன் தான். அவங்க 2 எம்பி நின்று 2 ஜெயிச்சாங்க. நீங்க எல்லா மணி தோத்தானே போனீங்க. அப்ப உங்களோட அவருக்கு பெட்டர் தானே. அப்ப மக்கள் இவ்வளவு கூட்டணி நின்று அதுக்கப்புறம் கூட எல்லா தொகுதியிலையும் மோடிக்கு எதிர்ப்பாளருக்குன்னு சொல்லும் போது கூட 3000 ஓட்டுல தான் ஜெயிக்க முடியுது அவர். அண்ணா அவருடைய இது அவ்வளவுதான். மக்கள் தலித் மக்கள் அவர் ஏத்துக்கல, அது புரிஞ்சுக்கோங்க. அப்படி கிடையாது. அவ்வளவு மார்ஜினலைஸ் சொசைட்டில இருந்து வந்து ஒருத்தன் ஜெயிக்கிறதே சூப்பருங்கிற நானு. ஏங்க அவரு வந்து தலித்துக்கே நிக்கல, அப்புறம் சும்மா அவரே வந்து தலித்தோட சொல்ல முடியாது. அதெல்லாம் கிடையாது. 100% அவரை தலித்தா தான் பார்த்தா ஓட்டு போட்டாங்க. ஏன்னா அவர் என்ன கவுண்டர்னு பார்த்தாங்களா இல்ல செட்டியார்னு பார்த்து ஓட்டு போட்டாங்க? எப்படி என்னன்னு பார்த்து ஓட்டு போட்டாங்க?